My name is Bhubalan. Actually, I am from Chennai itself, and I finished a C license coaching in AFC and AIFF D license also. Okay, and I am a national and university football player. First, in football, I want to tell one thing. I am in a coaching experience. Definitely, the main thing is discipline. Okay. After that, we will coach everything. Without discipline, there is nothing else. First, we are planning a session plan. First, I am speaking as a coach. First, we want to plan a session. In that session, we want to plan that first warm-up session. In that warm-up also, the session want to be very clear. Okay. After that warm-up, we want to go to tactical. Okay. Before the tactical, we will plan for technical. In the technical, what we will tell for the kids means in that topic related skills only we want to learn. Okay. For that, first we will go for technical. Technical means without opposed. For example, the topic is receiving and passing means what we will tell means without opposition, how you want to pass the ball. For passing the ball, you want to look forward and your accuracy want to be main. And after that, receiving. For receiving, what you want to do means before receiving the ball, where you want to pass. Okay, you want to know that. While the ball is coming, you want to receive at a back foot. After back foot receiving only, you will know the players where your players are there. Then you want to play pass to our players. That one is the technical one. Technical means without opposition. Opposite player வந்து just ஒரு மார்க்கர் இல்லைனா கோன் வச்சு நம்ம வந்து பாஸ் பண்ண இது பண்ணுவோம். ஆஃப்டர் தட் டாக்டிக்கல் அந்த வார்ம் அப்க்கு அப்புறம் டெக்னிக்கல் செஷன் போகிறோம். அப்புறம் டாக்டிக்கலில் வந்து பார்த்தீங்கன்னா டாக்டிக்கலில் வந்து வித் அப்போஸ்டு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பி ரியலிஸ்டிக். அப்போ வந்து அப்போசிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிஃபென்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பாலை வந்து டேக்கிள் பண்ண பார்ப்பாங்க. அப்போ வந்து என்ன பண்ணோம்னா நம்ம அந்த ஆப்போசிட்டை மீறி நம்ம வந்து பாஸ் பண்ண பார்ப்போம். அது வந்து டாக்டிக்கல் செஷன். ஆஃப்டர் தட் வந்து பார்த்திங்கன்னா இந்த டெக்னிக்கல் டாக்டிக்கலில் நம்ம என்ன லேர்ன் பண்ணுறோம் அதை வந்து பார்த்திங்கன்னா எஸ்எஸ்ஜி சொல்லுவோம், ஸ்மால் சைடட் கேம். அதை வந்து 5v5 ஆர் 7v7 பேஸ்ட் அந்த பிளேயர் எபிலிட்டியை பேஸ் பண்ணி இல்லை நம்பர் ஆஃப் பிளேயர்ஸ் எவ்வளோ இருக்காங்க அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து தேர்ட் ஒன் வந்து எஸ்எஸ்ஜி போவோம், ஸ்மால் சைடட் கேம். அது ஸ்மால் சைடட் கேமில் வந்து என்ன நம்ம வந்து மெயின் திங் சொல்லுவோன்னா இப்போ இந்த டாபிக் வந்து நம்ம என்ன லேர்ன் பண்ணியிருக்கோம். இது வந்து டாபிக் வந்து பார்த்திங்கன்னா பாசிங் அண்ட் ரிசீவிங். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆன் தட் எஸ்எஸ்ஜியில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பாசஸ் வந்து நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணோம். அந்த இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு நம்ம அங்கே கண்டிஷன்ஸ் அப்ளை பண்ணுவோன்னா ஆஃப்டர் 5 பாசஸ் ஆர் ஆஃப்டர் 10 பாசஸ் யூ வாண்ட் டு ஸ்கோர் த கோல். அப்படின்னும் போது நம்ம எதை வந்து பசங்களுக்கு லேர்ன் பண்ண வச்சோம் அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம் அந்த ஸ்மால் சைடட் கேமில். அப்போ வந்து பசங்க வந்து நிறைய மோர் பாசஸ் வந்து க்ரியேட் பண்ணுவாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த செஷன் வந்து கரெக்டாக கம்ப்ளீட் ஆகுது. அந்த பாசஸ் அண்ட் ரிசீவிங்கை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். ஆஃப்டர் தட் எஸ்எஸ்ஜி வந்து கூல் டவுன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு செஷன் பிளான். இது வந்து ஆல் இண்டியா ஃபுட்பால் ஃபெடரேஷன்லேருந்து அவங்க சொல்லுறது ஃபார் 1 hour செஷன் பிளான் தராங்கன்னா நம்ம வந்து அந்த 1 hourக்கு வந்து 55 minutesக்கு வந்து பிளான் போடுவோம். பிகாஸ் ஆஃப் தட் பேலன்ஸ் 5 minutes வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் பிரேக்கு மற்ற இதுக்கெல்லாம் பசங்களுக்கு வந்து நம்ம த்ரூ த வேர்ட் வந்து வேர்பலில் வந்து கம்யூனிகேட் பண்ணுவோம். அந்த இதுக்கெல்லாம் வந்து ஒரு 5 minutes வந்து கிரேஸ் பீரியட் மாதிரி வச்சுட்டு பேலன்ஸ் வந்து 55 minutesக்கு வந்து அந்த செஷன் பிளான் வந்து நம்ம இது பண்ணுவோம். அப்போ வந்து நெக்ஸ்ட்டு கிராஸ் ரூட் டெவலப்மெண்ட்டுக்கு ஆக்சுவலாக வந்து நம்ம இந்தியாவோட விஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இன் 2040 அவர் இந்தியா வாண்ட் டு பார்ட்டிசிபேட் இன் தட் நேஷ்னல் அண்ட் வேர்ல்டு கப் அந்த இதில் பார்ட்டிசிபேட் பண்ணணுன்றாங்க. அப்படின்னும் போது அதுக்கான ஒர்க் அவுட் எங்கே இருக்குன்னா பை பேசிக்னும் போது பார்த்திங்கன்னா இன் 2040 போது இப்போ வந்து 2026 நியர் 14 years தான் இருக்குது. அப்படின்னும் போது நம்ம வந்து கிராஸ் ரூட் டெவலப்மெண்ட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா 17 years 19 years இருக்கிறவங்கள வந்து கிராஸ் ரூட் டெவலப்மெண்ட் பண்ணால் இன் 2040 வந்து அவங்களோட ஏஜ் வந்து ஏஜ் பார் ஆகிடும். அப்படின்னும் போது இப்போது அண்டர் 9 அண்டர் 11
அவங்களுக்கு வந்து கிராஸ் ரூட் டெவலப்மெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணும். அப்படின்னும் போது தான் இன் 2040 வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ஏஜ் கேட்டகரி வந்து பார்த்திங்கன்னா 19 to 25 இருக்கும். ஏன் அந்த ஏஜை வந்து பர்டிகுலராக சொல்கிறேன்னா, இந்த 19 to 25 ஏஜோட பிளட்டோட இம்யூனிட்டி லெவலும் சரி, அது ஸ்பீடு, எஜிலிட்டி, என்ட்ரன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பிளட்டில் வந்து அதிகமாக இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ்டாகவும் இருப்பாங்க. இப்போது இன்றைய காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா கிராஸ் ரூட்டில் வந்து அண்டர் 9, அண்டர் 11 அண்ட் அண்டர் 13 டீமில் வந்து நாங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணோம். ஏன்னா அப்போ தான் வந்து அவன் வந்து 2014 வந்து நியர் 19 இயர்ஸில் வருவான். அப்படின்னும் போது அவனுக்கு வந்து அங்கே அச்சீவ் பண்ண முடியும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா அவர் இந்தியா விஷன் இதுன்னு சொல்லிட்டு நம்ம இதை வந்து ஃபாலோ பண்ணுறோம். ஆனால் இன்னவர் தமிழ்நாடு, இப்போது தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஆஃப்டர் தட் ஐஎஸ்எல்க்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்பால் வந்து நல்லா டெவலப் ஆயிருக்கா இல்லையா? எல்லாம் ஐஎஸ்எல் பார்க்குறீங்களா? ஆக்சுவலாக ஒன் திங் ஐ வாண்ட் டு டெல் இன் திஸ் ப்ரோக்ராம், நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சீஃப் கெஸ்ட் எட்வின் ஐஎஸ்எல் பிளேயர் வந்து வருதா இருந்தான். ஆக்சுவலாக மார்னிங் வந்து பேசியிருந்தேன். ஆஃப்டர் தட் வந்து அவர் வந்து இன்கம் டேக்ஸில் வந்து அப்பாயின்மெண்ட் பிளேயரு, இன்கம் டேக்ஸில் ஒர்க் பண்ணதுனால அவரால் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஐடி விங்கில் வந்து இமீடியட்டாக ஏதோ ஒர்க் இருக்கிறதுனால வர முடியாதுன்னு சொல்லிட்டாரு. இல்லைனா அவரும் வந்திருந்தாருன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே மோட்டிவேட் ஆகிருப்பீங்க. ஆக்சுவலாக ஐ ஆம் ஆஸ்கிங் தட் ஃபார் சாரி. ஓகே. அண்டு ஒன் திங், நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்டர் தட் ஐஎஸ்எல்க்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நிறைய அகாடமிஸ்லாம் வந்துட்டாங்க ஃபுட்பால் இதுக்கு. ஆக்சுவலாக இந்த அகாடமிஸ் எல்லாமே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா நாட் ஓன்லி ஸ்போர்ட்ஸ் அண்ட் ஃபுட்பால் டெவலப்மெண்ட் மட்டும் பண்ணுறது கிடையாது. ஆக்சுவலாக அங்கே நடக்கிறது நிறைய மோஸ்ட் ஆஃப் த எல்லா இதுவும் சொல்ல மோஸ்ட் ஆஃப் த அகாடமிஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் மட்டும் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த பிராண்ட் நேம் வேணும். பிராண்ட் நேம் வேணும்னா பிளேயர்ஸ் டெவலப்மெண்ட் பண்ணுறதே இல்லை. ஆக்சுவலாக அது வந்து தமிழ்நாட்டில் வந்து நிறைய மாறணும். ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு அகாடமி, ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு அகாடமி எடுத்துக்கிட்டோன்னா அந்த அகாடமியில் வந்து மோஸ்ட்லி சான்சஸ் யாருக்கு கிடைக்குதுன்னா அங்கே வந்து பார்த்திங்கன்னா நாட் ஃபிசிக்கலி மென்டலி அண்ட் டேலண்டட் பர்சனுக்கு இல்லாமல் அங்கே வந்து பார்த்திங்கன்னா இன்ஃப்ளூயன்ஸ் உள்ளவங்களுக்கும் அப்புறம் கோச்சஸ் ஃபேமிலி ரிலேட்டடுக்கும் அவங்களுக்கு தான் வந்து இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க. ஆக்சுவலாக தட்ஸ் ஏ ராங். ஏன்னா நம்ம அடுத்த தலைமுறை நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் வந்து ஃபுட்பால் டெவலப் ஆகணும்னா உண்மையான திறமைசாலி யாருன்னு கரெக்டாக அந்த கோச்சஸ் வந்து கண்டறிஞ்சு சொல்லும் போது, ஆனால் அந்த அகாடமியோட மேனேஜ்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பையனை போடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னும் போது பார்த்திங்கன்னா எப்படி நம்ம ஸ்போர்ட்ஸ் வந்து டெவலப் பண்ண முடியும்? ஆக்சுவலாக இந்த தமிழ்நாடு இந்த இதெல்லாம் மாறணும். இன்றைக்கி இந்தியான்னு நம்ம எடுத்துக்கிட்டோன்னா இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் அண்டர் 17 ஒரு டீமு அவங்க போகிறாங்கன்னும் போது அதில் வந்து பார்த்திங்கன்னா பிளேயரோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கும், நேம் இருக்கும். ஆஃப்டர் தட் என்ன ஸ்டேட்டு என்ன அகாடமின்னு இருக்கும். அப்படின்னு பார்க்கும்போது இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு டாமினேட் பர்சன்ஸ் உள்ள ஸ்டேட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 ஸ்டேட் வந்துடும். அதில் வந்து பார்த்திங்கன்னா வெஸ்ட் பெங்கால் இருக்கும், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மும்பை இருக்கும், பஞ்சாப் இருக்கும், கர்நாடகா இருக்கும். ஏன் தமிழ்நாடு வந்து அந்த இதில் வந்து பிளேயர்ஸ் வந்து வர முடியல? காரணம் என்னென்னா அவங்களோட ஃபுட்பால் டெவலப்மெண்ட்டு அண்ட் வந்து இம்பார்ட்டன்ட் ஃபுட்பாலுக்கு எப்படி கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்களது வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட்டு. அங்கே உள்ள அகாடமிஸு ஒவ்வொரு இதுலேயும் ஃபார் எக்ஸாம்பிள் பஞ்சாப் எடுத்துட்டோன்னா மினர்வான்னு சொல்லிட்டு ஒரு அகாடமி இருக்குது, பஞ்சாப் மினர்வா சொல்லுவாங்க. ஃபார் மும்பையில் வந்து பார்த்திங்கன்னா மும்பையில் வந்து ரிலையன்ஸ் ஃபவுண்டேஷன் அவங்களுடைய அகாடமி இருக்குது. கர்நாடகாவில் வந்து பார்த்திங்கன்னா கிக் ஸ்டார்ட்னு இருக்குது. இது மாதிரி அந்த அகாடமிஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா பிளேயரை வந்து எப்படி டெவலப் பண்ணுறாங்கன்னா த்ரூ த ஸ்கில். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான ப்ரொசீஜராக அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெசிடென்ஷியல் சொல்லுவாங்க. ரெசிடென்ஷியல் மீன்ஸ் ஸ்கூல், எஜுகேஷன் அண்ட் ஸ்போர்ட்ஸ் அங்கேயே ஒரே இடத்துல வந்து அவங்க தங்கி படிக்கிறது. அங்கே படிப்பு மட்டும் இல்லாமல் மார்னிங் ப்ராக்டிஸ், ஈவினிங் ப்ராக்டிஸ்னும் போது அவங்களுடைய எனர்ஜி லெவல் அண்ட் வந்து டாமினேட்டிங்கு கேப்பபிள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அதிகமாக இருக்குது. அதனால அந்த இந்தியன் இது அண்டர் 17 ஸ்குவாட் நம்ம எடுத்து பார்த்தோன்னா அதில் வந்து மோஸ்ட் ஆஃப் த அந்த பிளேயர்ஸோட இது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டேட் இருக்குது. இப்போ நம்ம ஸ்டேட்டில் வந்து நெக்ஸ்ட்டு வந்து ஃபுட்பால் டெவலப்மெண்ட் ஆகணும்னா நிறைய அகாடமிஸ் ஃபார்ம் ஆகணும். அந்த அகாடமிஸ் த்ரூ தட் அகாடமிஸில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிளேயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டேலண்டட் பர்சன் யாருன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஆஸ் ஏ கோச்சாக ஃபஸ்ட்டு எங்களுடைய விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கவுட்டிங் மீன்ஸ் இப்போ வந்து ஒரு ட்ரையல்ஸ் எடுக்கிறோன்னு வைங்களேன்,
அந்த ட்ரையல்ஸில் வந்து ஒரு பிளேயரை செலக்ட் பண்ணுறோன்னா ஆக்சுவலாக அந்த பிளேயரோட நேமை வந்து நம்ம பார்க்க மாட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு பொசிஷன் ஒரு விங் பேக் எடுக்கிறோன்னா அந்த விங் பேக்கில் ஆடுற அந்த பிளேயரோட நம்பர் எடுப்போம். நம்பருக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிளேயரை வந்து எப்படி செலக்ட் பண்ணுறோன்னா இதுக்கு வந்து ஒரு கோர்ஸே இருக்குது, ஒர்க் ஷாப் இருக்குது, ஸ்கவுட்டிங் சொல்லுவாங்க. ஸ்கவுட்டிங்கான கோர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த பிளேயரோட இண்டிவிஜுவல் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அவன் வந்து பிளேயரோட அப்பியரன்ஸ் பார்ப்போம். அப்பியரன்ஸ்க்கு அப்புறம் அவனுடைய வந்து எபிலிட்டி பார்ப்போம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து ஃபுட்பால் உள்ளே வந்து டெக்னிக்கல் பார்ப்போம். அப்புறம் வந்து டெக்னிக்கல்னால் அவங்ககிட்ட ஆப்போசிட் பிளேயர் இல்லாதப்போ அவன் என்ன மூவ்மெண்ட் பண்ணுறான் வித்தவுட் த பால் அவங்ககிட்ட இல்லை, நம்மளுடைய டீம் பிளேயர்கிட்ட இருக்கும்போது அவனுடைய ஒர்க் என்ன ஓப்பன் ஸ்பேஸ் மூவ் பண்ணி இது க்ரியேட் பண்ணணும். அவனுடைய பாசஸ்க்கு வந்து சான்சஸ் க்ரியேட் பண்ணுறது தான் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா டெக்னிக்கலில் வரும். டாக்டிக்கலில் வந்து பார்த்திங்கன்னா வித் பாலோட அவன் என்ன ரியாக்ட் பண்ணுறான். அப்போ ஃபஸ்ட்டு வந்து பிளேயரோட அப்பியரன்ஸ் எபிலிட்டி, அப்புறம் வந்து டெக்னிக்கல், ஆஃப்டர் தட் டெக்னிக்கல் ஃபோர்த் திங் வந்து மெயின் திங் என்ன பார்ப்போம்னா அவனுடைய லீடர்ஷிப். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டீமோடு எப்படி கோஆர்டினேட் பண்ணுறான், இது வந்து மெயின் திங் பார்ப்போம். ஏன்னா இன்கேஸ் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்மளுடைய பிளேயர் ஒருத்தன் வந்து ஒரு பால் வந்து மிஸ் பண்ணிடுறான். அப்படி மிஸ் பண்ணிடுறான்னு மோஸ்ட் ஆஃப் த பர்சன் என்ன சொல்லுவாங்க, அங்கே கொஸ்டின் ரைஸ் பண்ணுவாங்க, why you done that, you want to take a shot no அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கேட்பாங்க. ஆக்சுவலி இன் தட் டைம் நம்ம வந்து என்ன பண்ணோன்னா அந்த மேட்ச் ஃபீல்டில் இருக்கும்போது அவனை வந்து மோட்டிவேட் பண்ணதுக்காக இட்ஸ் ஓகே மேன் கமான் டூ இட்ஸ் ஓகே அப்படின்னும் போது அவனை அந்த இடத்துல வந்து என்கரேஜ் பண்ணும்போது அவன் வந்து அந்த இடத்துல வந்து வெக்ஸ் ஆக மாட்டான். நெக்ஸ்ட் பால் வந்து என்ன பண்ணணும், அந்த டைமில் டிசிஷன் மேக்கிங் இம்பார்ட்டன்ட் அப்படின்னும் போது என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு அவனுக்கு தெரியும். அப்போ வந்து கரெக்டாக பண்ணுவான். அப்போ அந்த பிளேயரை வெக்ஸ் ஆகாமல் இருக்கிறது வந்து நம்மளுடைய டீமோட கோஆர்டினேட் வந்து முக்கியம். அதாவது யூனிட்டி சொல்லுவோம் நம்ம, யூனிட்டின்றது ஒற்றுமை. அப்படின்னும் போது அந்த பிளேயரை வந்து வெக்ஸ் ஆகாமல் அந்த டைமில் வந்து மோட்டிவேட் பண்ணும்போது நெக்ஸ்ட்டு அந்த இதுவை வந்து அவன் வந்து கரெக்டாக பண்ணுவான். அப்படின்னும் போது அது வந்து லீடர்ஷிப்பு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்கவுட்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிளேயரோட இதுவை வந்து இதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து செலக்ட் பண்ணுவோம். அப்படின்னும் போது இதுதான் கரெக்டான ப்ரொசீஜர். ஸ்கவுட்டிங் பண்ணும் போது பசங்களை வந்து இப்படி தான் வந்து இந்த பேஸில் தான் வந்து நம்ம செலக்ட் பண்ணோம். அப்படின்னும் போது இன் அவர் ஸ்டேட் ஆக்சுவலி இது வந்து நான் சொல்லக்கூடாது, ஆனால் சொல்லி தான் ஆகணும். ஏன்னா அப்போ தான் மாற்றம் வந்து ஆகும். அதனால் கண்டிப்பாக சொல்லி தான் ஆகணும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா பிஃபோர் அந்த ட்ரையல்ஸ் போகிறதுக்கு முன்னாடியே நம்மளுடைய பிளேயரோட இது எல்லாமே செலக்ட் பண்ணிருவாங்க. ஏன்னா ஐயர் அஃபிஷியலும் சரி மேலேருந்து ஒரு சில கால் வரும், கோச் அந்த ஸ்கவுட்டிங் கிட்ட வந்து சொல்லுவாங்க, சார் இந்த பொசிஷனில் இந்த ஸ்ட்ரைக்கரில் வந்து இந்த பர்டிகுலர் நேமை வந்து செலக்ட் பண்ணுங்கள், ஈவன் அவன் எபிலிட்டி இருக்கோ இல்லையோ. ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா வந்து ஒரு பெரிய இடத்துலேருந்து கால் பண்ணியிருப்பார், நான் இந்த போஸ்ட்டில் இருக்கேன், அதனால் என் பையன் வந்து இந்த கேம் விளாட்ணுன்னு ஆசைப்பட்றான். அவங்களுக்கு வந்து தமிழ்நாடு வந்து நேம் வின் பண்ணுறாங்க, டைட்டில் வின் பண்ணுறாங்கன்றது மேட்ரு இல்லை, அவங்களுக்கு அவங்க பையன் வந்து அந்த இதில் விளாடணும். அது வந்து அவங்களுடைய ப்ரெஸ்டீஜ் ப்ராப்ளமாக பார்க்குறாங்க. ஆக்சுவலாக அது வந்து ராங். ஓகேங்களா? நம்ம வந்து எவன் எபிலிட்டி உள்ளவன், அந்த பொசிஷனுக்கு எவன் கரெக்டாக இருக்கான் அப்படின்றத வந்து அந்த ஸ்கவுட்டிங்கில் வந்து கரெக்டாக எடுத்தோன்னா கண்டிப்பாக வந்து நம்ம தமிழ்நாடு வந்து நெக்ஸ்ட் லெவலில் போவோம். அண்ட் இன்னொரு திங் வந்து இந்த இடத்துல சொல்ல விரும்புகிறேன்னா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு வந்து சந்தோஷ் ட்ராஃபி போச்சு. இப்போ கிரிக்கெட்டில் எப்படி ரஞ்சித் ட்ராஃபி சொல்கிறாங்க, அது மாதிரி இது வந்து சந்தோஷ் ட்ராஃபி. இந்த டைம் வந்து சந்தோஷ் ட்ராஃபியில் வந்து நம்ம தமிழ்நாடு டீம் வந்து பார்த்திங்கன்னா டில் குவார்ட்டர் ஃபைனல்ஸ் வரைக்கும் போனாங்க. ஆக்சுவலாக லாஸ்ட் 9 இயர்ஸ் பிஃபோர் டில் 9 இயர்ஸாக வந்து பார்த்திங்கன்னா ரவுண்ட் ஆஃப் 16 வந்து என்ட்ரு ஆகல. பிகாஸ் வந்து நம்ம ஆக்சுவலாக வந்து பிளேயரோட எபிலிட்டின்னு சொல்கிறதோட அவங்களுக்கு கொடுக்குற ப்ராக்டிஸு, அதே மாதிரி அவங்களுக்கு கொடுக்குற ஃபுட்டு, இது எல்லாமே வந்து என்ன சொல்கிறது, அவங்களுக்கு ஸ்டெமினா இன்க்ரீஸ் பண்ணி உள்ளே விளையாடக்கூடிய எபிலிட்டி வரணும் அப்படின்ற அளவுக்கு வந்து இது பண்ணல. இப்போ வந்து லாஸ்ட் இயர் இந்த இயர் போன சந்தோஷ் ட்ராஃபி டீம் வந்து குவார்ட்டர் ஃபைனல் வந்து வெஸ்ட் பெங்காலில் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக வெஸ்ட் பெங்கால் வந்து டாமினேட் டீமு, எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா ரவுண்ட் ஆஃப் 16 குவார்ட்டர் ஃபைனல்ஸ் போய்டும். இந்த டைம் வந்து அவங்கள வந்து லீக் ஃபார்மேட்டில் நம்ம சந்திக்கும் போது பார்த்திங்கன்னா 1-1 ட்ரா இது பண்ணி நம்ம வந்து குவார்ட்டர் ஃபைனலில் என்ட்ரு ஆகிறோம். அப்படின்னும் போது குவார்ட்டர் ஃபைனலில் வந்து பேட் லக்கு, நம்ம வந்து டை பிரேக்கரில் வந்து 3-1 அப்படின்னு சொல்லிட்டு லாஸ் பண்ணோம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா எபிலிட்டி உள்ள பிளேயர்ஸ், கண்டிப்பாக திறமை உள்ள இதில் வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் அவங்கள கரெக்டாக வந்து கண்டறிஞ்சு அந்த மேட்சுக்கு கொண்டு போகிறது தான் வந்து தமிழ்நாடோட அட்மினிஸ்ட்ரேஷனோட இதுவும் அந்த அசோசியேஷனோட பொறுப்பு. ஆனால் அவங்க வந்து கரெக்டான வந்து பிளேயர்ஸை வந்து சூஸ் பண்ணுறதில்ல. அதனால்
இதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் வந்து கரெக்டாக நடக்கும்னு சொல்லி இது பண்ணுறேன். இன் தி ஸ்டேஜ் ஐ ஆம் தேங்கிங் தட் தமிழ்நாடு ஃபுட்பால் டீம் அண்டு கோச் வந்து பார்த்திங்கன்னா ராவணன் சொல்லிட்டு அவருக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அப்புறம் வந்து மேனேஜர் அம்ஜத்து, அகஸ்டின் அசிஸ்டன்ட் கோச் வந்து அகஸ்டின் அண்ணன், அவங்களுக்கு எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். டீமை வந்து ஒரு சரியான பாதையில் வழி நடத்துனாங்க. அது வந்து கொஞ்சம் நெக்ஸ்ட் லெவலு ஃபுட்பால் டெவலப்மெண்ட்டுக்கு ஒரு இதுவாக இருக்குது. அண்ட் ஒன் திங் மெயின் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் ஃபுட்பால் டெவலப்மெண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா மெயின் அதர் டிஸ்ட்ரிக் கூட கம்பேர் பண்ணும்போது சென்னை ஃபுட்பால் அசோசியேஷன் சொல்லுவாங்க, சிஎஃப்ஏ, அதில் நடக்கிற லீக் தான் வந்து இம்பார்ட்டன்ட். இந்த லீக் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரம் 2019 ஜனவரிலேருந்து நடக்கலை. என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா அந்த சிஎஃப்ஏயில் உள்ள சென்னை ஃபுட்பால் அசோசியேஷன் உள்ள செக்ரட்டரிஸ்க்கும் பிரசிடெண்ட்டுக்கும் மத்தியில் வந்து பார்த்திங்கன்னா டிஎஃப்ஏ சொல்லுவாங்க, தமிழ்நாடு ஃபுட்பால் அசோசியேஷன். டிஎஃப்ஏக்கும் சிஎஃப்ஏக்கும் உள்ள சின்ன ப்ராப்ளம்னால இந்த லீக் வந்து நடக்காமல் இருக்குது. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா அதர் டிஸ்ட்ரிக்கு அதர் ஸ்டேட்டில் இருக்கிற பிளேயர்ஸ் எல்லாமே வந்து சென்னை ஃபுட்பால் அசோசியேஷன் சிஎஃப்ஏ லீக் ஆட வந்து ரொம்ப விருப்பப்படுவாங்க. ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அப்பாயின்மெண்ட், ஸ்போர்ட்ஸ் அப்பாயின்மெண்ட் கிடைக்கும் அப்படின்றதுக்காக நிறைய பிளேயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதர் ஸ்டேட்டு கர்நாடகா, பெங்களூர்லேருந்தும் சரி, மும்பைலேருந்தும், வெளி மாநிலத்துலேருந்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய லீக் ஆட வந்து விருப்பப்படுவாங்க. ஃபர்ஸ்ட் டிவிஷன், சூப்பர் டிவிஷன் அப்படி சொல்லிட்டு. இப்போ வந்து ஃப்ரம் 2019லேருந்து இந்த லீக் வந்து நடக்கலை. அது ஏன் காரணம்னு பார்த்தீங்கன்னா சிஎஃப்ஏக்கும் டிஎஃப்ஏக்கும் உள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். ஆக்சுவலி இந்த லீக் வந்து இதுக்கப்புறம் நடக்கணும் அப்படின்னா த்ரூ திஸ் ப்ரோக்ராம் ஐ ஆம் ரெக்வஸ்டிங் அவர் ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் ஸ்டாலின் சார், அவருக்கும் வந்து பார்த்திங்கன்னா யூத் வெல்ஃபேர் அண்ட் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா, அது மட்டும் இல்லாமல் எஸ்டிஏடி மெம்பர் செக்ரட்டரி சார் மேக்நாத் ரெட்டி ஐஎஸ் சார் அவருக்கும் என்னுடைய கைண்ட் ரெக்வஸ்ட் என்னென்னா, இதில் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் இன்டர்ஃபியர் ஆகி இந்த லீக் வந்து தொடர்ந்து நடத்துக்கான ஏற்பாடு வந்து எடுக்கணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் ஜென்ரேஷன், இது வந்து என்னுடைய ரெக்வஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த தலைமுறை ஃபுட்பாலில் வந்து டெவலப் ஆகணுன்றதுக்காக என்னுடைய கைண்ட் ரெக்வஸ்ட் அது.